ஐயோ வெக்கத்தை பாடுறா. ஹாய், நீங்க எந்திரியோட அம்மாச்சியா? லொல்லா இல்ல அவங்க அப்பத்தாவா? பாத்தீங்களா, உங்க பக்கத்துல வந்தா அந்த மைக்கே எந்திரிக்குது இல்ல. நான் அவளுக்கு எப்படி எந்திரிக்க? ஒல்லியா இருந்தா செய்ய முடியாதா? இல்ல இல்ல, அவ என்னைய குறை சொல்றாரு. நீ குண்டா இருக்காது, ஓ முறைக்கு இந்த பொண்ணு தேவையா? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. அப்படியா? எந்திரி. நீண்ட என் வாழ்க்கைய உலகமே நீண்ட. நமக்கு அழகா முக்கியம், அன்புதான் முக்கியம். என்னை மன்னிச்சிருங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா உங்களுக்கே என்னை கட்டி வைக்கணும்ன்றாங்க. அதுக்கு ஏன் மன்னிச்சிருங்க? நான் ரெடி. எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை. எந்திரி. நீ அப்படி மட்டும் சொல்லாது. மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லாது. நான் உன்னைய நம்பித்தான் இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு விருப்பமே இல்லை. சத்திய சோதனை. ஏன் அப்படி? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். படிப்பை முடிச்சிட்டா? அப்படி என்ன படிப்பு? எம்டிஎஸ். எம்டிஎஸ்ஸா? அது நம்ம ஒரு மதுரை மார்த்தாவில் ஒரு மினி பஸ் மாதிரி தெரியுது. மினி பஸ் இல்லை, மதுரையிலேருந்து தூத்துக்குடி வர பஸ். எம்டிஎஸ்ஸா? படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அப்படி சொல்லாது. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்? உனக்கு நான் சோறாக்கி போட்டே கரை போயிடுவேன். அண்ணி அடியே எந்திரி. அத்தான் என் உடம்ப பார்த்து நீ இது பண்ண. எப்படி ஒரு நாளைக்கு நான் 3 கோடி அரிசியாவது வேக வைக்கணும். நீ வேக வச்சாலும் அன்பு கிடைக்குமா? ஆளை பார்த்து மட்டும் இட விடாத. எந்திரி. என்ன எந்திரி எந்திரின்ற உனக்கு எந்திரிக்குதா? அதுக்கு தானே உன்னை நான் கல்யாணமே பண்ண போறேன். நீ வந்தா அவசியம் எந்திரிக்கி. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்னு. என்னப்பா? அன்னைக்கு என்ன தொப்புனே இல்ல. ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம். எனக்கு தொப்புல பிரச்சனை. குந்தாணி போல ஏதோ போய் பார்த்துருக்கேன். அவன் பெட்டி வாய்ப்பான் பார்ப்பேன். அத்தான் சொல்லு. எந்திரி. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கன்னு நீ சொல்லாதே. எனக்கு உங்களை பார்க்க பார்க்க எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. நான் வெறும் அப்படி காண்டாம இருக்கம்லாம் இல்லை. ரோலர் மாதிரி என்னை நச்சு எடுத்துறீங்களோ என்ன மாட்டேன். அப்படி நினைக்காது. நான் நசிக்காமலே வேலை பார்க்குறேன். அத்தான் எந்திரி. அதே இருந்தாலும் இவ்வளோ விருப்பமே என் மேலே இருக்கீங்க. ஆமா. ஐயோ ஐயோ, ஒரே தான் சாயாத ரொம்ப குத்துது. அடியே எந்திரி. இன்னுமே வாக்கப்பட்டா உங்களுக்கு தான் வாக்க போகணும். அப்படி சொல்லு. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். இப்போ தங்கச்சி வரா. அண்ணி பண்ணிப்பல. இப்போ உன் தங்கச்சி வரா. உன் தங்கச்சி? தங்கச்சி எனக்கு தங்கச்சி ரம்யா. நான் எங்க அப்பா எங்க ஆத்தா ஆத்தாளுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை, செல்ல பிள்ளை. இப்படி சொல்லாத. என்னதான் ஒரு துணைக்கா இருக்கிற தங்கச்சி இல்லையா? நானு அப்பல இருந்து நாகராஜை தேடி பார்க்குறேன். ஆளவே காண. காசு அவர்கிட்ட வாங்கணும் பாருங்க. எகனே இருக்காரு. வருவார் 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 வருவாரா? எகனையும் போய் படுத்துட்டு போல தெரியல. வருவார். தூங்கிட்டாரா? தெரியும். அவர் அலைஞ்ச அளப்புக்கு தூக்கத்தான் வரும். உன் தங்கச்சி வரா. எவ்வளோ வந்தாலும் வச்சுக்க. இங்கிட்ட தள்ளிக்கங்க. இவ ஒரு அழகின்னு இந்த கருவாட்டு மேல தெரிஞ்சுக்கிட்டு அக்கா முகர கட்டைய பாரு. எனக்கு சக்கால தேயலாம். அவளை இழிவா பேசாத. உங்க அக்கா எந்திரி. யாரு புருஷன் சப்போர்ட்டா இருந்தா கூரையேறி கூட சண்டை போடலாம்டா. நீனே இப்படி எனக்கு இருந்தீன்னா நான் என்னடா பண்றது? அவளை சண்டை போடுவாங்க. நான் கூரையே இடிச்சுட்டு அட போட மானகட்ட பையில. கருவாடு மாதிரி இருக்கா. இவளை போய் இவள்கிட்ட என்ன இருக்குன்னு எதாவது இருக்கா? மேல மட்டும் கொட்டாங்குச்சி ஒட்டி வச்ச மாதிரி. ஏண்டி மானகட்ட சிரிக்கி. கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே. பின்னாடியே நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி திருவியே. அடி மானகட்ட சிரிக்கி. ஆமா, உன்னைய பத்தி தெரியாது. மானகட்ட சிரிக்கி. இந்த அடி பிடிச்சு நாளை கிழிச்சு புரியும். கிழிச்சு போட்டேன் தெரிச்சு போந்துருச்சு. அடி மானகட்ட சிரிக்கி. அடி போடி சக்காலத்தி. அடி போடி. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. பெட்டிக்கார 4 வருஷத்துக்கு வச்சு மானகட்ட முண்டை. என்னடி பேசிக்கிருக்க?
அண்ணே அண்ணே அன்னைக்கு 2 கொட்டை தெரியுதுண்ணே. குண்டாடி பாரு, உனக்கு மரியாதை கட்டு போயிருந்தா எல்லாரும் அவன் எதை பார்த்துருக்காங்க. அடிச்சுக்கிறாதீங்க. ஏய் மானங்கட்ட புரிச்ச ஒரு உள்பாடு வாங்கி கொடுக்குறதுல. ஆமா அவ டவுசரோட தெரியல. உலகம் நீ படம் உதாரிப்பாள உலகம் முகர கடைய பாரு. என்னடி ஒன்னே நம்பி நான் அவளை கழட்டி விட்டு வந்துட்டு ஏய் யாரையோ உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை. மன்மதனை பார்த்து அந்த வார்த்தை சொல்லாதடி மானங்கட்ட. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. ஊர்ல கேட்டு பாரு. நீ ஊர்ல உள்ள எல்லா ஆம்பளையும் வச்சிருக்கடி மானங்கட்ட. துப்பு அடிக்கிறீங்க. அடி போடி நீ முந்தானத்து ஆல்ரவுண்ட் காரன் வச்சிருந்தது எனக்கு தெரியும். உனைய பத்தி எனக்கு தெரியும். பெட்டிக்கார வச்சிருக்க, மிருதங்கார வச்சிருக்க, தாளக்கார வச்சிருக்க. ஆமா வண்டி டிரைவரை கூட சூப்பர். முதல்ல உங்க 2 பேரை வச்சிருந்தாங்க, நான் தான் மறந்து குடிக்கணும். அடே உன்னைய பத்தி தெரியாதா? கோயில் பூசாரியவே வச்சிருந்தவன் நீ போடி அங்கிட்டு மைக் செட்டுக்காரே வச்சிருந்தடி மான கிடைச்சிருக்கே. வேலைக்காரன் வச்சிருந்தவன். நீ வேலைக்காரன் வச்சிருந்தடி. யூடியூப்காரன் வச்சிருந்தவன். நீ தான் யூடியூப்காரன் வச்சிருந்த. சண்டை விடாதீங்க, அமைதியா இருங்க. என்ன ஏய் என்ன அமைதியா இரு. சண்டை விடாதீங்க. என்ன அமைதியா இருக்கு. என்ன வெண்ண. ஏய் என்னடா சண்டை விடாதீங்க. சண்டை விடாத போறா. அண்ணே அடியே ரம்யா, ரம்யா உன் தங்கச்சி எந்திரி. எங்க எந்திரி. இவளை பார்த்தா எந்திரிக்க மாடி. அடியே எந்திரி. எதுல வரத்தல? என்ன கால்ல வரத்தலா? என் கையில வரத்தலா? என் மண்டையில வரத்தலா? இல்ல இருக்காது. இந்த எலும்புல ஒட்டி இருக்காது. இந்த ரம்யா எந்திரி. ஏய் கீழே ஒட்டதுறீங்க. சும்மா ஆடி கருவாட்டு மண்டை. அட மானகட சிரிக்கி. டேய் ஓடாது. அண்ணே சும்மா அண்ணி மோர கடை பாரு நல்ல இது மாதிரி. நான் புடிச்சு அறுத்து விட்டு போயிருவேன். அடிச்சுக்கிறாதீங்க, அடிச்சுக்கிறாதீங்க. நீ ஏன்டா அடிச்சுக்கிட்டு கிடக்குற? அப்புறம் என் தலையெழுத்து என்னால இருந்தாலும் என்னடா நீ யாரும் சண்டை ஓடிட்டு இருந்தாலுங்க. என்னால இருந்தாலும் அவனை எப்படி பேசிருக்க கூடாது. பொம்பளை கிட்ட போட்டு நீ திருந்தல பாரு. கட்டி இதுதான் இடிக்குது பாரு. என்னால இருந்தாலும் அவனை எப்படி பேசிருக்க கூடாது. நம்ம 2 பேரும் ஒண்ணு. நான் உங்களை நம்பி நான் தெருவில் தான் நிக்கணுமா? நம்ம 2 பேரும் போடாங்கிட்டு. அடியே நம்ம 2 பேரும் ஒரு ஆள்லயும் ஒரு உலக்கைய பொறுத்த குத்தணும். அதனால நம்ம நல்ல புருஷனா தயவு பாத்துக்கோ. செய்து சொல்றேன், நீங்க குத்துறியா கேப்பு விட்டு குத்துங்க, இல்லைன்னு என்னைய கொன்றுவிய. சாரப்பாம்பு ஏய் இந்தாடி நம்ம 2 பேரும் நல்ல புருஷனா பாத்துக்கோமா. ஏய் லூசு முண்டால அப்ப எனக்கு திரா மண்டிலாடி. ஏய் போடா மானகட பேல. சரி அமைதியா இருங்க. உங்க நாத்தனா வருது, என் தங்கச்சி நாத்தனா கொட்டா விடுதா. சாரப்பாம்பு தங்கச்சி மல்லப்பம்பு. சேவலத்த மச்சான் வச்சுக்கிட்டு சுட்டு வந்துட்டு பட பண்ணி
எப்ப பார்த்தாலும் இருப்பில நீ முதல்ல ஒருத்தரா வரிசையா வந்து அடுத்து எனக்கெல்லாம் பொங்க ஐயனா. பொங்கச்சோருக்கு புளியோதரைக்குமே தெரியாத நான் கேட்கறேன் என்னப்பா ஓச்சு விடுங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க கோச்சிக்கிட்டு நான் கேட்கறேன் ஏம்மா ராணி டேப்ல வணக்கம் சொல்ல தெரியுமா தெரியாதா வணக்கம் சொல்றதுனா எப்படி வணக்கம் சொல்லணும் ஒரு தடவை தான் உனக்கு சொல்லுவேன் திருப்பி திருப்பி நான் சொல்ல வைக்காத அருளனே சொல்லு. நீங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அப்பா மணி முத்து மாமா வாங்கிட்டு வாடிக்கிட்டு அண்ணே இங்க வாங்க முதல்ல இங்க வாங்க நாத்துல நிக்கிறா பேசுறேன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போறான். ஒருத்தர் தான் பேச முடியும் எல்லாத்தையும் ஒருத்தர் பேச முடியும் அடியே எந்திரி. அடியே அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு போ. நான் சொன்னா கேக்குறியாம்மா? இப்படி கோவக்கார பொம்பளையில குடும்பத்துக்காக போனவ போற விட்டுருங்க அப்படி சொல்லாத. அண்ணனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த பிள்ளை கிளி மாதிரி இருக்க குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டியை தெரியல ஒரு மனுஷனானே என்ன உன் பொண்டாடி அங்கே போய் கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கல குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி எதுக்கு அப்படி இல்ல, அப்படி சொல்லாத. என்ன அப்படி சொல்லாத அவ மாதிரி ஒரு பாசக்காரி பார்க்க முடியாது. ஆனா ஆம்பளை புத்தி அப்படித்தானே அம்மா சும்மா இருக்க முடியாது எப்படித்தான் அழகான பொண்டாட்டி இருந்தாலும் உன்னை தேடத்தான் செய்யும் அப்படி சொல்லாதடா. இருங்கண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இருங்கண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டா பிரச்சனை இல்ல இன்னைக்கு யாரை வேணாலும் கூட்டிக்கிட்டு திரிங்க நாளைக்கு உனக்கு முடியலன்னு வச்சுக்க கட்டுனவதான் உனக்கு நல்லது எடுத்து பாப்பா வர்றவெல்லாம் பார்க்க மாட்டா யார் வர்றவ? ஏற்கனவே எங்க அண்ணனுக்கு தான் நான் தான் உங்க நாத்தனார். உன்னை யாரு வர சொன்னது? நான் தான் உங்க நாத்தனார். என்ன, அப்ப இவ யாரு அவ. ஆரம்பத்துல இவ தான் எங்க அண்ணனை கட்டிக்கணும் இருக்கா யாரு? இடையில வந்தா உனக்கு நம்மள ரோசை வருது யாரு? கோச்சிட்டு போறேன் யாரு? பேச மாட்டாங்களா என்ன அவ்வளவு கோவமா போறேன் போவேடி போவேடி அடிச்சு அடிச்சு உள்ள தள்ளிட்டீங்களே இருக்கிற வேணா கட்டியோ அது கொஞ்சம் சரியா இல்லாம இருந்துச்சு இப்ப சரியா வச்சுட்டீங்க. அதே உங்க அத்தை ஜெவல பண்பா. இங்க இரு, நான் சொல்றேன் கேளு எங்க அண்ணன் வேண்டாம் என்னை நம்பி நீ பாட்டுல என்னோட காவலுக்கு இரு என்னம்மா ஐயா என்னடி இப்படி செய்றா? ஏய், உங்களுக்கு போட்டுருக்கேன் ஐயா என் தங்கமே என்ன பிரச்சனை உங்க கூட இருக்கணும்டா நான் இருந்துக்கிறேன். ஆ, என்ன காத்திருக்கானோ எங்க அண்ணனுக்கு ஏற்கனவே அந்த பிள்ளை இருக்கு எங்க அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறான் என் கூடவே இரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரி மாப்பிள்ளை பாக்குற வரைக்கும் நான் உங்க கூட இருந்துக்கிறேன். என்ன இதையே அழுத்தி அழுத்தி சொல்றா இல்ல இல்ல உன் மேல இல்லம்மா, பாசமா, இப்ப உன் மேல இவ்வளவு பாசம். நாள் இவ என் கூட தான் இருந்தா இப்ப எங்க அண்ணனை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஏய், எலும்பி. அதே போல புதுசா வந்திருக்கு என்னடி குத்தி அம்மா. தொலைக்குது? ஏய், இருடி இருங்கம்மா எலும்பி இந்த பாடிக்கு இந்த லேடி தேவையா ஏய், அப்படியெல்லாம் செத்துருவேன் அப்படியெல்லாம் பார்த்தா பெரிய எத்தமரி யானை யானை எத்தமரி யானை சின்ன இவ்வளோ காலம் என்ன மாதிரி ஆளுத ஓட்டுறேன் அத்தனை யானைவே ஓட்டுவோம். ஏய் யானை பெருசுதான் சின்ன எறும்பு போனா யானை செத்து போயிரும் தெரியுமா எது எப்படினாலும் சரி. வாய மூடுடி நீங்களா பேசாதீங்கடி இப்படி யானைவே ஓட்ட முடியும். போனா போது பாவம் புதுசா நம்ம இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்க பிள்ளையாச்சே நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஏம்மா, கல்யாணம் தங்கச்சி, பண்ணி அந்த வார்த்தை சொல்லாத. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கல போகாதன்னு நல்லது சொல்றேன் புதுசா வேலைக்கு வந்திருக்குன்னு சொல்லாத. ஆ, இருந்தாலும் எங்க நாத்தனால பார்த்தோன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். என்னம்மா அப்படி சந்தோஷம் நாத்தனால பார்த்தா சந்தோஷம். என்ன சந்தோஷம்னு கேக்குறேன் சந்தோஷம்னா ஒரு ஆனந்தம். ஆனந்தம்னா ஆனந்தம்னா ஒரு இன்பம். இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சி என்றால் பூரிப்பு. பூரிப்பு என்றால் பூரிப்புண்டையில ஏய்! பூரிப்பு உண்டாகையில பிரிக்க வேண்டியதை பிரிச்சிருமா சேர்க்க வேண்டியதை சேர்த்துருமா எல்லாத்துலயும் கூட எல்லாத்தையும் சேர்த்த கூட சரி என்ன அப்படி 3 பேர் இப்படி தான அப்படியே தெரியுறீங்களா என்ன விஷயம் அப்படி நம்ம எங்க போறோம் தெரியுமா? ஓ ஆராய்ச்சியிலேயே விளக்கம் வந்துருக்கீங்க ஏமா எல்லாரும் எதிர்க்கல என்ன விஷயம் நாங்க பூரா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இன்ன வரைக்கும். என்ன விளையாட்டு விளையாண்டு என்னை மட்டும் விட்டுட்டு நீங்களா சேர்ந்து விளையாண்டுருக்கீங்க பாத்தீங்களா என்ன விளையாட்டு விளையாண்டீங்க சொல்லுங்க என் கூட வாங்க நம்மளும் விளையாடுவோமா? என்ன விளையாட்டு சொல்லுங்க நானும் சேர்த்துக்கிறேன் நொண்டி விளையாடுவோமா அப்பா அம்மா விளையாடுவோமா? இவ என்னடி எல்லாமே ஏத்தி இல்ல இல்ல அவ சொல்றது சரி. கும்பலமா. இவன் வந்து அப்பா 10 வயசு 15 வயசுல விளையாடலாம் இப்ப விளையாடலாமா 18 19 வயசுல இந்த வயசுல இல்லையா சரி இப்ப இதுல யாரு அம்மா யாரு அப்பா சொல்லுங்க இவன் வந்து அப்பா அம்மா அப்பா நான் வந்து புள்ள இந்த பிள்ளை என்ன பண்ண தெருவில் விட்டுருவோமா இவன் வந்து சின்ன புள்ள